கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வி, பவானிபூரில் மம்தா தோல்வி. ஆனால் அது வேற, இது வேற. 2026வது வருஷ சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு, மேற்கு வங்கம் அப்படின்னு 2 மாநிலங்களுமே பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. தமிழ்நாட்டுல பெரும்பாலான சீட்டுகளை புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கு. மேற்கு வங்கத்திலேயோ 15 வருஷங்களா ஆட்சியில இருந்த திரிணாமுல் காங்கிரஸ கீழே இறக்கி பாஜக அரியணை ஏறியிருக்கு. இந்த 2 மாநிலங்களும் ஆட்சி மாற்றத்தை சந்திச்சிருக்கிறது மாதிரியே இன்னொரு ஒற்றுமையும் இந்த தேர்தல்ல 2 மாநிலங்கள்லயும் நடந்திருக்கு. அதாவது 2 மாநிலங்களோட முதலமைச்சர்களுமே சொந்த தொகுதியிலேயே தோத்திருக்காங்க. 2 பேருக்குமே எம்எல்ஏ பதவிய மக்கள் கொடுக்கல. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 2 பேருக்குமே சட்டமன்றத்துக்கு சீட் கிடைக்கல அப்படின்னாலும் 2 பேரும் தோத்ததுக்கான காரணங்கள் வேற வேற. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2011, 2016, 2021 அப்படின்னு 3 முறையுமே எம்எல்ஏ சீட்டை மம்தாவுக்கு வழங்கினது பவானிபூர் தொகுதி தான். 2021வது வருஷம் பாஜக எம்எல்ஏ சுவேந்து அதிகாரியோட சவாலை ஏற்று நந்தி கிராமத்துல போட்டியிட்டாங்க மம்தா. ஆனா அங்க சுவேந்துவுக்கு தான் மக்கள் ஆதரவு இருந்துச்சு. மம்தா தோல்வியை தழுவினாங்க. பவானிபூர்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னோட முதலமைச்சர் பதவியை பாதுகாத்துக்கிட்டாங்க மம்தா. ஆனா இப்போ அதே தொகுதி அவங்கள கைவிட்டிருக்கு. அதுவும் 2021வது வருஷம் நந்தி கிராம்ல யார்கிட்ட தோத்தாங்களோ அதே நபர் சுவேந்து அதிகாரி கிட்டயே மறுபடியும் பவானிபூர்ல தோல்வியை தழுவியிருக்காங்க மம்தா. தொடர்ந்து 15 வருஷங்களா ஆட்சியில இருந்துட்டு வரக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கறத யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. 2021வது வருஷமே இந்த அதிருப்தி பெரிய அளவுல வெளிப்படும் அப்படின்னு நினைச்சிருந்த நிலையில அந்த நினைப்ப தவிடு பொடியாக்குனாங்க மேற்கு வங்க மக்கள். ஆனா அவங்க அப்பவும் பாஜகவை மறந்துடல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2014வது வருஷம் இந்திய பிரதமரா நரேந்திர மோடி பதவி ஏற்றப்போ மேற்கு வங்க மக்களோட கண்கள் பாஜகவை உற்று நோக்குச்சு. இதோட விளைவு மெல்ல மெல்ல பாஜக திரிணாமுல் காங்கிரஸோட கோட்டையான மேற்கு வங்கத்திலையும் கால் ஊன்ற தொடங்குச்சு. அதுக்கான மாபெரும் பதில் தான் இப்போதைய வெற்றி. திரிணாமுல் காங்கிரஸ் மீதான இந்த அதிருப்தியை தான் பகடக்காயா பயன்படுத்தி இருக்கு பாஜக. அதோட உச்சமாதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவேந்துவ மம்தா போட்டியிடக்கூடிய தொகுதியான பவானிபூர்ல போட்டியிட அறிவுறுத்தி இருந்தாரு. ஏற்கனவே மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் மீதான அதிருப்தி வளர பாஜக மக்கள் பக்கம் திரும்பி இருந்தாங்க. இந்த நிலையில பாஜகவோட வலுவான முகமான சுவேந்து பவானிபூர் தொகுதியில நிக்க அந்த தொகுதி மக்கள் அவரை டிக் பண்ணிட்டாங்க. பவானிபூர்ல 2021வது வருஷம் 72% வாக்குகளை பெற்றிருந்த மம்தா இப்போ 42% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்காங்க. இதையும் உற்று நோக்கணும். அது மட்டும் இல்லாம பாஜக பவானிபூர்ல மம்தாவை டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ணாம அந்த மக்களோட மனசுல ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கறத கொண்டு போய் சேர்த்தாங்க. சிறப்பு தீவிர திருத்தத்துக்கும் மம்தா தோல்வியில குறிப்பிட்ட அளவு பங்கு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு பக்கம் வந்தா ஸ்டாலின் தொகுதி பத்தி பார்க்கலாம். கொளத்தூர்ல பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. கொளத்தூர் மக்களுக்கு அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு. கொளத்தூர்ல பூங்காதுல இருந்து படைப்பகம் அப்படின்னு பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தோல்விக்கு பின்னாடி கொளத்தூர்ல ஸ்டாலின் செஞ்ச பணிகள் பத்தி பேசப்படுது. எல்லாம் செஞ்சாருதான். ஆனா கொளத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே தமிழக வெற்றி கழகத்தோட அலைய கணிக்க திமுக தவறிடுச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதுல திமுக செஞ்ச தவறுதான் ஸ்டாலின் தோல்வி வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2011வது வருஷத்துல இருந்து அந்த தொகுதி உருவானதுல இருந்தே ஸ்டாலினுக்கு தேர்தல் சாய்ஸ் கொளத்தூர் தான். ஆக மம்தா மாதிரியே 2011வது வருஷத்துல இருந்து ஸ்டாலினும் இதே தொகுதியில் தான் போட்டிட்டு வராரு. பூங்கா, படைப்பகம், பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்துறது அப்படின்னு பல நன்மைகள் கொளத்தூர்ல எட்டி பார்த்தாலும் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, மழைநீர் வடிகால் மாதிரியான விஷயங்கள்ல ஸ்டாலின் கோட்டை விட்டுட்டாரு. இதுல மக்களுக்கு ஸ்டாலின் மேல கொஞ்சம் அதிருப்தி தான். அடுத்ததா கொளத்தூர் பகுதியோட மாவட்ட செயலாளர் சேகர் பாபு. அவர் துறைமுகத்துல தன்னோட வெற்றிக்காக பாடுபட்டதுல கொளத்தூர் தொகுதி மீதான போக்கஸ தவற விட்டுட்டாரு அப்படின்னும், பூத் கமிட்டியில இருந்து வெற்றி பெற்ற அனைத்திலுமே சறுக்கி இருக்கிறாரு அப்படின்னும் திமுகவினரே சேகர் பாபு மேல வெளிப்படையா குற்றம் சாட்டி குமர்றத பார்க்க முடியுது. ஆக மம்தா ஒரு கட்சியோட எழுச்சியால தோல்வியுற, ஸ்டாலினோ நலத்திட்டம், கட்சி உள்ளடி, ரொம்பவே முக்கியமா தாவேகா ஃபேக்டர் மாதிரியான விஷயங்கள்ல சறுக்கிட்டாரு. எப்படி 2 பேரோட தோல்விக்கும் காரணம் வேற வேறையோ அதே மாதிரி 2 பேரும் தோல்வி அணுகக்கூடிய விதமும் வேறு வேறதான் இருக்குது. ஸ்டாலின் கொளத்தூருக்கு நேர்ல போய் மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிச்சு ஸ்கோர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவோட ஒட்டுமொத்த தோல்வியையும் இது இன்னொரு ஆரம்பம் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி பாசிட்டிவ் பிம்பத்தை கட்டமைச்சிருக்காரு. ஆனா மம்தாவோ
அப்புறம் தன்னோட கட்சியோட தோல்விக்கு பாஜகவையும், எஸ்ஐஆரையும் குற்றம் சாட்டுறாங்க. தன்னோட முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்யாம அடம் பிடிக்கிறாங்க.